மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவதும் ஏனோ? ஆத்தி பெற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ? ஆத்தி பெற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஏனோ? திடன்கொள் கலன்கொள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலே பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த புதிய நாளிலேயும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகளை தியானிக்கலாம். இன்றைக்கான தியான பகுதி 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை, இன்றைக்குள்ள தியான பகுதியை வாசித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவை, ஆமென் ஆமென். இந்த அதிகாரம் சாலமோன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்ட தீர்மானித்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற அதிகாரமாய் இந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நம்முடைய சிந்தைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோனால் ஆலயம் கட்ட முடிந்ததற்கான காரணம், தாவீதால் ஆலயம் கட்ட முடியாமல் போனதுக்கு காரணம். தாவீதால் ஏன் ஆலயம் கட்ட முடியவில்லை அப்படின்னா, அதற்கு பதில் இந்த வசனத்தில் இருக்குது பாருங்க. இளைப்பாறுதல் அவன் நாட்களில் இல்லை. தாவீது பல யுத்தங்களை சந்தித்து கொண்டே இருந்தான். ஏன், அவன் மரணப்படுக்கையில் கூட அவனுக்கு ஒரு யுத்தம் காத்திருந்தது. பிள்ளைகளால் யுத்தம். 2வது, தாவீதுக்கு ஏராளமான விரோதிகள் இருந்தார்கள். சொந்த ஜன விரோதி, எதிரிகள் விரோதிகளாயிருந்தார்கள். 3வது, தாவீதுக்கு இடையூறு செய்கிற ஜனங்களும் அதிகமாயிருந்தார்கள். இந்த 3 காரணங்களால் தாவீதால் ஆலயம் கட்ட முடியவில்லை. அப்படியானால் சாலமோன் ஆலயம் கட்டினானே, அதற்கு காரணம் அவனே சொல்லுகிறான். இளைப்பாறுதலை தேவன் தந்திருக்கிறார், விரோதி இல்லை, இடையூறு செய்கிறவர்களும் இல்லை. அப்படியானால் நமக்கான செய்தி என்ன? இன்றைக்கு நான் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமானால் இந்த 3ம் நமக்கு தேவை. நமக்கு ஒரு இளைப்பாறுதல், நமக்கு எதிரான விரோதிகள் இருக்கக்கூடாது, இடையூறு செய்கிறவர்களும் இல்லாதிருந்தால் தேவனுக்கென்று ஆலயத்தை நாம் கட்டலாம். தேவாலயம் கட்டுவது என்பது 2 விதத்தில். ஒன்று, நாம் கட்டுகிற கட்டடமாகிய ஒரு ஆலயம், இதற்கு இந்த 3 தேவை. 2வது, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை, ஒரு ஆலயத்தை நாம் கட்ட வேண்டுமானால் தேவன் இந்த ஒத்தாசைகளை நமக்கு செய்ய வேண்டும். ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்லவே. ஆகவே ஒரு மனிதனை நாம் ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டுமானால் அந்த மனிதனை சுற்றிலும் இருக்கிற விரோதிகள் அழிக்கப்படணும். அந்த மனிதனை தேவனுக்குள்ளே நடத்த விடாமல் இருக்கிறதான இடையூறு செய்கிறவர்கள் அழிக்கப்படணும். அப்படி அழிக்கப்பட்டு நமக்கு கால சூழ்நிலைகள் சாதகமாய் திரும்பும் பொழுது அந்த மனிதனை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்திவிடலாம். ஆகவே இந்த காலவேளையிலேயும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் ஒரு ஆலயம் கட்டுகிறவர்களாக இருந்தால், ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க, இந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் கட்டளையிடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டு பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை சுற்றிலும் இளைப்பாறுதலையும் விரோதியும் இடையூறு செயலில்லாத நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அப்படிப்பட்ட நன்மையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு செய்யட்டும் என்று சொல்லி
நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி எங்கள் சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் மாறட்டும். உங்கள் நாம மகிமைக்கென்று எங்களை சாட்சியாய் நிறுத்தும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.